ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு, ஒரு செம்மையான பிளேஸ் தான் நாங்கள் வந்து போனோம். ஆலப்பி போட் ஹவுஸ் தான் நாங்கள் வந்து போனோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் பையன், என்னோட சிஸ்டர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 4 பேரும் சேர்ந்து போனோம். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. 1 டே ட்ரிப் தான், பட் அதுவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் ஆலப்பி போட் ஹவுஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கே வந்துடும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கேருந்து நாங்கள் ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் வந்துட்டு கோட்டயம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து இறங்கி நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி தான் வந்து ஆலப்பி போனோம். டேரெக்டாக ஆலப்பி ட்ரெயின் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் அவைலபிளாக இருந்தாலும் நம்ம கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே வந்து ட்ரெயினில் வந்து இங்கேருந்து இறங்கிட்டு கேப் புக் பண்ணி தான் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலப்பி போட் ஹவுஸை ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் தாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு டேஸ். அது வந்து மெமரபிள் டே அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். அதுவும் நம்ம ஃபேமிலியோட ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் தண்ணிக்குள்ளே நம்ம போட்லேயே தான் நம்ம இருக்க போகிறோம், ரொம்ப நமக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது, ஏதோ சும்மா நார்மலாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்கான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். மைண்ட் ஃப்ரீயாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம வந்து இந்த ஜாபு அந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் மறந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக 1 டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 14 ரூம்ஸ் அவைலபிளான போட் வரைக்கும் கூட இருக்குது. 14 ஃபேமிலிஸ் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கும் வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட்டு, படகு, அப்படி இப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ளேயே இருக்குது. நமக்கு வந்து போரே அடிக்க முடியாத அளவுக்கான ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் போட்டு நம்ம வந்து சாங்ஸ் கேட்குறது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அரவுண்டு வந்து நமக்கு ஒரு வீட்டில் நம்ம எப்படி ஃப்ரீடமாக இருப்போமோ, ஒரு நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போமோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அட்மாஸ்பியர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக போகணும்னு என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து எல்லாருமே வந்து 1 டைமாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பரான பிளேஸாக இருந்தது. இது வந்து நம்ம உள்ளே வந்து போட் என்ட்ரி ஆகக்கூடிய இடம். அங்கே வந்து சோஃபா, டைனிங் ஹால் எல்லாமே அங்கே தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும். அப்படியே நாங்கள் வந்துட்டு ஸ்லிப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து ரூம்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். அங்கே போய் தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் மொதல் நாள் வந்து கிளம்பினோம், மறுநாள் வந்து 12 o'clock தான் செக்இன்னு, அதுக்கு மறுநாள் 9 o'clock வந்து செக் அவுட்டு, இந்த மாதிரி தான் டைம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ரூமு, பெட்டு சூப்பராக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. அந்த விண்டோ வழியாக நம்ம வந்து அந்த தண்ணியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவுமே நான் வந்து எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வாஷ் பேஷன் வந்து படகு மாதிரியே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 100-200% வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து இன்னொரு ரூமு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து என் சிஸ்டர் இருந்தாங்க, இந்த ரூமில் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். லைட்டிங் எல்லாமே செமையாக சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விண்டோ வழியாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம வந்து அதில் தண்ணியில் போகிறத வந்து பார்த்துட்டே வரலாம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனால் சேஃப்டியாக விண்டோஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்ஸ்டேர்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அப்ஸ்டேர்ஸில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சோஃபா, சேர் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே உட்காந்துட்டு அங்கே போகிற வியூவை வந்து நம்ம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு பிளேஸாகவும் இருந்தது. குட்டா பார்த்திங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இந்த இடம் புதுசான ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கே இருந்தது. ஸோ அவனுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணான். சேர்லேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் போட் ஸ்டார்ட் ஆகலை. நாங்கள் போனதுமே வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்து எங்களை வெல்கம் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. லெமன் ஜூஸ் தான், நல்ல சில்லுன்னு இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ வந்து போட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் வந்து 12 o'clock தான் வந்து உள்ளே வந்து செக்இன் பண்ணி வந்து நாங்கள் உள்ளே போனோம். போனதுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோன்னா அவங்க வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தோன்னே அதை மட்டும் குடிச்சிட்டு போட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரூமில் உள்ள லைட்டிங்கெல்லாம் நான் போட்டு வந்து காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லைட்டிங்குமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக. ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடு கட்டினா நம்மளோட பெட்ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போமா, அந்த மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மற்ற போட்ஸுமே இதை விட சூப்பராக இருக்கும்னு தான் நான்
நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து 2 ஃபேமிலி தங்குற மாதிரியான போட்டு. ஸோ அதனால் 2 பெட்ரூமோட இருக்குது. நம்ம எத்தனை ஃபேமிலிஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ரூமில் இருந்துட்டு அவுட் வியூ வந்து நான் எடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உள்ளேருந்து பார்க்குறதுக்கு வந்து சான்ஸே இல்லை, வேர்ட்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ரொம்ப காமாக நம்ம ஃபேமிலி கூடயும் நம்ம குழந்தைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான ஒரு இடம்னு சொல்லலாம். குட்டீஸ் எல்லாம் செமையாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டாக்கு வந்து இதில் விட்டு இறங்குறதுக்கு மனசே இல்லை. ரொம்ப ஜாலியாக அவனுமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். விண்டோ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா திறந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து நல்ல விவரம் தெரியாத கிட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ குட்டா வந்து கொஞ்சம் குட்டி பையன் அப்படிங்கிறனால நான் வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணி அவனுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அதுலேயே அவன் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி ஸ்பீட் போட் வருதாங்க பின்னாடி. ஸோ அதை பார்த்துட்டு கை காமிச்சிட்டே இருந்தான். அவனுக்குமே தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணார். பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு விடுறதுக்கே மனசில் உள்ளேருந்து பார்க்குறதுக்கான வியூ வந்து டோட்டலி வந்து ஆசம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு மேலே வந்து போகலாம், அப்ஸ்டார்ஸில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். குட்டாவுமே வந்து ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு வெளியில் உள்ள வியூ வந்து காமிச்சிருந்தேன். செமையாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம வந்து கிளம்பிட்டு அப்ஸ்டார்ஸில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ நான் என் ஹஸ்பண்டு குட்டா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு அவர் வந்து வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால வெளியில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து நின்று கொஞ்சம் வியூ வந்து பார்த்துட்டு இருந்தோம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அதாவது நமக்கு அந்த படகை வந்து ரன் பண்ணுறதுக்காக ஒரு பிரதர் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எத்தனை போட்ஸ், இந்த போட்டில் வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக வந்து அவங்க கவனித்த விதமாக இருக்கட்டும், அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணது, நம்ம கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சாப்பிட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன மெனு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாலட் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அதாவது நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரி கேரளா ஃபுட் மாதிரி இல்லை, நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ரைஸுமே வந்து மீடியமான சைஸில் தான் இருந்தது. பிக்கில் அண்ட் சால்ட் வச்சுருந்தாங்க. தயிர் நல்லா கட்டி தயிர். அப்புறம் வந்து பொரியல், பப்படம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசமுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை வந்து வச்சுருந்தாங்க வித் லெமன் எல்லாமே இருந்தது. ஆனியன் எல்லாம், வாட்டர் பாட்டில் சூப்பராக வந்து அந்த ஸோ வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பார்ட் 2 இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.